வணக்கம், நான் உங்கள் ஆய்வக நண்பன். இன்றைய காணொளியில் நாம் இதயத்திற்கான மிக முக்கிய பரிசோதனைகளை குறித்து காணொளியில் காண்போம். இதய பரிசோதனை என்று எடுத்தால் மிக முக்கியமாக ஒரு 5 பாராமீட்டர்களை நாம் பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். 1 CPK-MB, 2 troponin I, 3 troponin T, LDH, SGOT, தற்போது மயோகுளோபின் வரை பார்க்கிறார்கள். இந்த பரிசோதனைகள் எல்லாம் உடனடியாக பார்ப்பது மிக மிக நலம் பயக்கும். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பரிசோதனையும் எந்தெந்த நேரத்தில் பண்ணலாம், எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முக்கியமாக இதய வலி ஏற்பட்டவுடன் நாம் பார்க்கக்கூடியது CPK-MBயும் troponin Iயும். நிறைய பேர் CPK-MBயோட CPKவும் எழுதுவாங்க. CPK அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் மசில்ஸ், நம்மளுடைய மசில்ஸில் இருக்கிற பெயின்னால் வர்றது, மசில் டேமேஜினால் CPK எலிவேஷன் ஆகும். இது கார்டியாக் மசில்ஸ் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா CPK-MB எலிவேஷன் ஆகும். முக்கியமாக கார்டியாக் செல்ஸில் ரொம்ப சின்ன டேமேஜை கூட troponin I ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். இதோட SGOT, LDHம் சிலர் பார்ப்பாங்க, மயோகுளோபினும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு என்சைமும் நம்ம எப்பப்போ பார்க்கணுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போமா. CPK-MB பார்த்தீங்கன்னா நமக்கு மைகார்டியல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் 3 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளார அது எலிவேஷன் ஆக ஆரம்பிக்கும். 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்தில் நல்ல பீக்கில் இருக்கும். அதே சமயம் 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம், அதாவது 3ஆவது நாள் அது நார்மலுக்கு வந்துடும். இது மயோகுளோபினை பார்த்தீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ்லேயே ஹை பீக்குக்கு போயிடும். 9 ஹவர்ஸில் நல்ல ரீச் ஆகிடும். பட் 24 மணி நேரத்தில் மயோகுளோபின் நார்மல் ஆகிடும். troponin Iயும் அதே மாதிரி தான். மைகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்தவுடனே 3 to 12 ஹவர்ஸ்க்குள்ளார ஸ்டார்ட் ஆகிடும் ரைஸ் ஆக. 9 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்தில் நல்ல பீக்கில் இருக்கும். ஆனால் இது நார்மலுக்கு வர்றதுக்கு 5லேருந்து 10 நாள் வரைக்கும் எடுக்கும். அதே மாதிரி தான் troponin Tயும் சேம் 3 மணி நேரத்துலேருந்து நமக்கு ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். 12 மணி நேரத்துலேருந்து நல்ல பீக்கில் இருக்கும். 5 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் பீக்லேயே இருக்கும். பட் troponin Tயில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கிட்னி ஃபெயிலியர்னாலும் troponin T நமக்கு அதிகமான வேல்யூவை கொடுக்கும். அதே மாதிரி SGOTயும் LDHம் நமக்கு மைகார்டியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ், அதாவது நெக்ஸ்ட் டே தான் SGOTயும் LDHம் கூடும். அதே போல் ஒரு நாள் கழித்து தான் அது ரொம்ப எலிவேஷனும் ஆகும். அதே போல் அது நார்மலுக்கு வர்றதுக்கும் 10லேருந்து 14 நாள் வரைக்கும் ஆகும். இப்போ இதில் நம்ம CPK-MB செகண்டரி இன்ஃபெக்ஷனையும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா troponin I ஒரு இடம் கூடிருச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் அந்த troponin I ஹையாக தான் இருக்கும். ஆனால் CPK-MB நமக்கு 2 டேஸில் நார்மலுக்கு வந்திருக்கும். திரும்பி மைகார்டியல் நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா திரும்பி அது எலிவேஷன் காட்டும். ஸோ நம்ம கண்டிப்பான முறையில் கார்டியாக்கு மெயினாக பார்க்க வேண்டியது CPK-MBயும் troponin Iயும் மட்டும்தான். இப்போ troponin Iயில் ஹை சென்சிட்டிவ் troponin I, அதாவது சின்ன டேமேஜை கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான வேல்யூ கொடுக்குற மாதிரி குவான்டிடேட்டிவ் மெத்தட், அதாவது அளவுகளோடு வந்துருச்சு. நம்ம முதல்ல கார்டுகள் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ குவான்டிடேட்டிவ் வேல்யூஸும் வர மாதிரி வந்துருச்சு. ஸோ CPK-MB மானிட்டரிங்க்கும் உடனடியாக இன்ஃபெக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு troponin Iயையும் பயன்படுத்துவோம். நன்றி ஃப்ரம் ஆய்வக நண்பன்.